சரி மெஜிஷ் அங்கே வரேன் அங்கே பாருங்க அவர்கிட்ட ஆள் வரேன் இவரை காணையிலேன்னு சொல்லி என்ன தேடி வரேன் என்ன ஆளை காணையிலேன்னு தேடி வரேன் நீங்களோ இதில் அரியறையின் பங்கு தான் கூட அந்த மாதிரி விசிக்கி குனிஞ்சு தண்டு கொடுத்து என்ன கொண்டு வாருங்க ஆள் கோபியா சரி வேறுங்க களைச்சி போயிருக்கிறேன்னு வேறுங்க வந்து பிறந்து எங்களுக்கு நிறைய பலனை தரும் என்ன அரியரே ஓடி வரார் பெஞ்சிக் செல்லையும் ஓடி வரார் அப்போ நான் இவ்வளோ கொத்துனதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க அப்போ ஓ பேந்தென்ன அந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் புரிஞ்சு பார்க்குறேன் வேர் விட்டுருக்கோண்ட வேர் ஏற்கனவே விட்டுக்கிடாக்கு வணக்கம் உறவுகளை எப்படி எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் என்ன பிஸி ஆகிட்டேன்னு சொன்னால் லெவலாக சொல்லலாம் என்ன அதாவது வந்து வீட்டு தோட்டம் இருக்கல 2 வருஷமாக கொஞ்சம் செய்யாமல் இருந்த வீட்டு தோட்டங்களை எல்லாம் எடுத்து எல்லாம் இந்த அதில் 10 செடி கொடி எல்லாத்தையும் வலிச்செடுத்து நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர் தோழர் அரியதுரை எல்லோரும் சேர்ந்து ஒரு புதியதொரு உலகம் செய்கிறதுக்கு புறப்பட்டிருக்கிறான் அப்படியான வழியில் நாங்கள் செய்த வேலைகளை அதாவது இப்போ ஒரு 10-15 நாளாக இந்த வேலைகள் அதோடு எங்களுடைய ஐயா கண்ணும் சேர்ந்து தான் செய்தவர் வேலைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கிளிப்புகளாக எடுத்து இன்றைக்கு அதாவது வந்து நிறைய வேலைகள் செய்து வெங்காயமும் நட்டுருக்கிறோம் வேறுங்க காணொலிக்குள்ள போய் என்னென்ன வேலை நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் முதல் இந்த காணொலிக்கு வரதாக இருந்தால் தயவுசெய்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்குறீங்களே பார்த்தால் எனக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும் என்றும் உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றியுடைய தமிழ் கிழவன் வாருங்க காணொலிக்குள்ள போவோம் இந்த மாதிரி அங்கே வருது வீடியோவா வயர் கொண்டு போகுது அந்த நண்பர் எடுத்துக்கொண்டு வரார் சரி அமர்த்த கொண்டு அதை பிடிக்கும் நல்ல சாமான் அந்த பிடிக்கிற டெக்னிக் வேணும் இழுத்து கொண்டு போகணுமா இப்படி இஞ்சால் இழுத்து கொண்டு போகணுமா Regarde vieux. அப்போ பார்த்தாருங்கள் வீடியோவை அது மிஷின் என்னென்றால் அது மிஷின் என்னென்றால் துள்ளி குதிக்குது ஜம்பாங்க இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் கொஞ்சம் நனைச்சி போட்டு தரையை என்ன நாளைக்கு வந்து பிடிப்பான் The next day. நண்பர்களே
இது ஒரு புது முயற்சி அப்படி என்று செய்து பார்ப்போம். சரியாக வந்தால் வேலை இலகுவாக இருக்கும். பிரச்சனை என்றால் பொருள் நட்டம். பார்த்துக்க அதுக்குள்ள மேசம் என்னென்னு சொன்னால் இது எங்கள்கிட்ட கைவியில் மாதிரி மம்பட்டியால் குத்துற மாதிரி வராது. இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மெல்லிய தூர்வியாக கொத்தி தருது. ஒரு 10 சென்டிமீட்டர் தான் போகுது. நாங்கள் மம்பட்டியால் கொத்தியாக ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே கொட்டுவோம். இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த மிஷினை போட்டு பின்பக்கம் ரிவர்ஸர்களுக்கு கொஞ்சம் ஆழமாக பட்டுது. சாத்தியாலே பாருங்கள், இந்த மண்ணையும் அந்த மண்ணையும். இது ஆழத்து ஒண்டின மண், இது அப்படி இல்லை. ஒரு 10 சென்டிமீட்டர் தான் தாளம் பட்டு, ஆனால் மண் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. உடம்புக்கு களைப்பு தான் என்ன இருந்தால். சரி, இன்றைக்கு போல் தேசத்தையும் ஒரு அழுத்து விடுவோம். இப்போ இது நாளைக்கு கொண்டு வந்து மம்பட்டியாளர்கள் சமப்படுத்தி விடுவோம். அரியதுர வாரம்னு சொன்னது இன்னும் வரையில்லை. என்ன பிரச்சனை என்றால், சரி கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல வேலையாம். என்ன நான் எனக்கு நியாயமான செய்தான் முடிச்சு போட்டேன். இனி அவர் வரட்டுக்கும் அவரே இருக்க பாட்டுக்கு எடுப்பான். இந்த சாறுன்னு சொல்லுவீங்க எங்கள் ஊரில் குத்தினா பிறகு மண்ணை ஒரு கப்பிரட்டி லெவல் பண்ணி அந்த சாஃப்ட் ஆகிறது, அதுக்கு நல்ல மிஷின். இப்போ அரியரே ஓடி வரார், தெஜிக்சலையும் ஓடி வரார். அப்போ நான் இவ்வளோ கொத்துனதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க. அப்போ ஓ பேந்தென்ன அந்த மாதிரி நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரே இல்லையோண்டு வேறுங்க. பேந்தென்ன அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எழுதி விட்டு வாரார். பிறங்க அங்கே அதுக்களால வாங்குறார். பிறங்க வாரார். அந்த யார் வாரார், என்ன கொண்டு வாருங்கள்? கோபியா? சரி வேறுங்க, களைச்சி போயிருக்கிறேன்னு வேறுங்க, வந்து ஒரு ஆட்டி விடுங்க. பேருங்க சொல்கிறாரு இல்லையோண்டா. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் மட்டும் சொல்கிறேன். வெளியில் ஒரு தரம் சொல்லி போடாதீங்க. இந்த காணியில பெரும்பகுதி நிலத்தை மூசி மம்பட்டியால கொத்தி தண்டது எங்கிட்ட அறியது உழுது வச்சுக்கிறேன் சொல்றாருன்னு கேட்போமா? உழுது வச்சுக்கிறேன். எப்படி நல்லா இருக்கு. என்ன கேட்டாலும் மிஷின் தானே. அது மிஷின், நான் மேன் பவர். மேன் பவர் எனக்குலாம் நான் தான் எழுத்தது. என்ன கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு கோபியா? சரி கொண்டு வா, கலையை அனுப்பிங்கள். ரெண்டாலும் மனுஷன் தான் சப்பாத்துக்கா
உங்கள்கிட்ட சப்பாத்து தான் பிரிக்குது. எங்கள்கிட்ட சப்பாத்து உள்ளுக்கு வீட்டையில் போடும் அவனம்மா இப்போ அதுக்கு முடியாங்க இது அளவானா. ஐயா சூப்பர். வேறங்க வந்து வீட்டையும் போட்டு வீட்டை போய் பிபி அடிக்கணும். போயிட்டு எனக்கு கோப்பியும் வச்சு கொண்டு வந்து சாரார். இதுதான் சொல்கிறது, என்னதான் சொந்தம் பந்தம் என்று சொல்லி யார் இருந்தாலும் அயலவனை போல வராதுன்னு சொல்லி என்ன. ஆனால் பொறுத்த நேரத்தில் அவள் காய் வெட்டி விட்டுடுவேனே வாரணும் சொல்லுமே இந்த டெலிஃபோன் எடுக்காது. நேற்று வேறே இல்லை இங்கே இது விழாவுக்கு. சூப்பராங்கண்ண பொடிகள் அந்த மாதிரியெல்லாம் பிரித்து விட்டா பார்த்துருங்களே வீடியோ. அந்த மாதிரியெல்லாம் பிரித்து விட்டாங்க. அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா பாருங்கள். மேஜிக் சில்லையாண்ட வேலையா நான் நல்ல வடிவாக கஷ்டப்பட்டு உழுது வச்சுருக்கிறேன். தானும் வந்து அதில் இருக்கா காய் வாய்க்கணுமான்னு சொல்லி என்ன மாதிரி உழுது வரார் வேறுங்க. நல்ல பயிற்சி பெற்ற உழவன். நீங்கள் உழவன் மகன் விஜயகாந்த். அந்த நேரத்தில் இவரை பார்த்தா விஜயகாந்த் மாதிரி தான் இருக்குமா? அந்த நேரத்தில் பார்த்தா விஜயகாந்த் மாதிரி தான் இருக்கும். அங்கே வாருங்களே. அவர் மெஜிக் செல்லையான்னு சொல்றது என்ன? அப்போ அவர் இல்லைன்னு சொன்னால் நான் இந்த வீட்டு தோட்டம் செய்திருக்க மாட்டேன். அது உண்மை. அப்போ இன்றைக்கு எங்கள்ட வேலை இதுவரை முடிக்கிறோம். என்னென்னா பாருங்கள், நிலம் எல்லாம் அந்த மாதிரி உழுது பரவி கிடக்கு. புல்லுகள் கொஞ்சம் கூட அரிக்க வேணும். கடவுளோட வாழைக்கு அழகாக பாத்தி கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இந்த திராட்சை கொடிக்கும் பாத்தி காட்டியிருக்கு. நல்லபடியாக பாத்தி காட்டியிருக்கு. ரெண்டு லங்கால அணை பெருசாக போடாது, வேலியோரம் திராட்சையோடு தான் அணையை போட்டு கிடக்கு. ஏனென்றால் அங்கால பதிவு அப்படியே வளைஞ்சு ஓடிடும் தண்ணி. இந்த தரையை கொஞ்சம் பதப்படுத்த வேணும். நாளை பார்ப்போம். கட்டிகள் கொஞ்சம் கிடக்கு. இதுதான் வெங்காயம் நட போகிற தரை. எப்படி என்று அடுத்த நாளைக்கு பார்ப்போமா. நல்லா இரண்டு வச்சு என்ன ஹரியரே என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. எப்படி முடிவடை? இன்றைய நிகழ்ச்சி இதுதான் முடிவடைகிறதாமா? மெஜிக் சொல்லியாண்ட மெஜிக் பார்க்குறீங்களோ? பார்த்துட்டு பிள்ளையாண்ட ஏசி எழுதுங்க. பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஆதரவு கொடுங்க. அதங்க நாளைக்கும் தொடர்ச்சியாக இப்போ கொஞ்ச நாளைக்கு வீல கிடக்கங்களுக்கு பார்ப்போமா, சந்திப்போம். தொடர்ச்சியாக வரோம். தி நெக்ஸ்ட் டே. ஓகே, இப்போ பாருங்க நாங்கள் இதுக்கு வெங்காயம் நட போகிறோம். வெங்காயம் நடுறதுக்கு Les courgettes. Les courgettes. غطيها ما تخليهاش هكا. ايش بدك نكوف؟ هو بدنا نكوف لها شيء الطلب هذا؟ لا ديري حاجه هكا تكون الزوازون كنت تحط الثاني. لسه ما بده كويس. வர இப்போ நாங்கள் வெங்காயத்துக்கு பாத்தி கட்டி ஒரு பகுதி தண்ணி நிறைய நினைச்சி வச்சுருக்குறோம். என்ன அப்போ அங்கால் பகுதி கொஞ்சம் காய விட்டு கிடக்கு. அது பேந்து இதை நட்டு முடிச்சுட்டு பேந்து தண்ணியை விடுவோம். சரி தானே? இனி நாங்கள் நட போடுறோம். இதுக்குள்ள கொஞ்சம் கீரை கொட்டை போடலாமன்ட்டு நினச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது எங்கள்ட ஐடியா? கீரை கொட்டை மண்ணில் கலந்து வச்சுருக்கிறேன். பரவாயில்ல, கீரை காற்று பிறக்கு தானே. இங்கெல்லாம் போகணும். இங்கே இப்படி இருக்கு. தானே முளை வந்த வெங்காயம் கன இடங்கள் அலைஞ்சு கொண்டினா. ஏன்னா இங்கே வெங்காயம் வந்து சரியான விலை. என்ன விலை சொல்லுங்க? அப்போ
€9 விற்கிறேன், €9 €10 விற்கிறேன். அப்போ நான் இது வந்து முளை வந்து அந்த கழிச்ச வெங்காயம் தானே, அப்போ ஒரு 5 கிலோ எனக்கு ₹20 தந்தேன், ₹4 படி. சரியா சரியான நல்லா இந்த வெங்காயம் பெறணும் உண்டு, எல்லாரும் விரும்புங்கோ. அம்மாடி ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பொண்டிக்கு தெரியுவாங்க வெங்காயம் மெலிவாத்தார் எங்க தோட்டத்துக்கு. மற்றது வெங்காயத்தை நடையக்க நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு நட வேணும். அப்போ தான் என்ன நடக்கும், எங்களுக்கு நிறைய அந்த வெங்காயம் நல்ல வடிவம் பிரிகிறதுக்கு பறந்து எங்களுக்கு நிறைய பலனை தரும். என்ன மறுபடியால் கொஞ்சம் உடவழி விட்டு நடுவோம். என்ன என்ன இடவழியை பாருங்க. இடைவெளி தான் முக்கியமா. உழக்கிறீங்களே சேர்த்துக்க வண்டி அப்போ என்ன என்ன செல்லைங்க எப்படி வெங்காயம் நடுக்க போகுது? வெங்காயம் இப்போ ஐயாவோட வந்து வெங்காயம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? அடியது நுனியதுன்னு தெரியுது தெரியுது இல்லையா? முளை கிடக்கிறது பக்கம் பண்ணால் ஒரு சந்தோஷமாக கிடக்கு. வேற மாற்றி மற்ற பக்கம் நட்டு விடாங்க. என்ன ஹரி, ஊரில் வெங்காயம் நாட்டு அனுபவம் இருக்கா? உங்களுக்கு டவுட்டுண்டா புறப்பத்தாருக்கோ நாளைக்கு வந்து நான் புரிஞ்சு பார்க்குறேன். பேர் விட்டுருக்கோம், வேர் விட்டுருக்கோண்ட வேர் ஏற்கனவே விட்டுக்கிடாக்கு. அப்போ என்னென்றால் நாங்கள் இப்போ ஒரு பாதி நாட்டு போட்டோம் பார்த்தீங்களோ, இதில் அரியறையின் பங்கு தான் கூட. அந்த மாதிரி விசுக்கி குனிஞ்சு தண்டு போட்டு சீனாக்காரன் இது கொம்பனியில் வேலை வைக்கிறார். சீனாக்காரன் கொடுத்து வச்சவனா வெங்காயம் ₹3 பார்த்து ₹40. மற்றது பார்த்தீங்களான்னு சொன்னால் வெங்காய நடுகைன்றது அங்கே ஒரு சிறப்பான விழா. என்ன வெங்கண்ட காலத்துக்கு கொஞ்சம் முந்தைய காலத்தில் வெங்காய நடுகைக்கு அக்கம் பக்கத்து ஜனமெல்லாம் வந்துடும். வெங்காயமும் புகையிலையும் தான் யாழ்ப்பாணத்தில் அக்கம் பக்கத்து ஜனமெல்லாம் வந்து அவையெல்லாம் சேர்ந்து செய்கிறது. பாத்தி கட்டுறது ஒருத்தர், இது கட்டுறது பேர்ந்து நாங்கள் வெங்கண்ட காலங்களில் கொஞ்சம் கூலிகள் பிடிச்சி தான் நாங்கள் செய்ய வழிக்கிட்டு நாங்கள். அப்படி இன்றைக்கு நாங்கள் நானும் அரியதுரையும் என்ற மனசையும் வந்திருக்கிறார். சரியோ, ஒரு முயற்சி, ஒரு வித்தியாசமான முயற்சி. பாரிஸ் நகரத்தில் நாங்கள் சின்ன வெங்காயம் நடுறோம். சரி, இப்போ இதுகளுக்கு தண்ணியை விட்டுட்டு போய் தொடங்குவோம். பெரிய வெங்காயம் இல்லை, எல்லாத்தையும் விட பெரிய வெங்காயம் அங்கே அவர் இருக்கிறாரு. சிவப்பு தோலோட வெங்காயம். அப்போ என்னண்டு உங்களையா? 5 கிலோ வெங்காயம் பண்ணி வந்த நாங்கள் கடைசி 20 கிலோ வெங்காயம் மரம் பெறாதோ? 20 கிலோ வெங்காயம் என்றால் 1 கிலோ வெங்காயம் €9 விற்கினேன் தமிழ் கடையில். அப்போ ₹180 வரும். என்ன என்ன ஹரி, என்ன சொல்கிறீர்? ₹180 வரும். வர வேண்டி சொல்கிறீரா? ஆனால் இப்போ இது அறுவடை காலம். இது 60 நாளில் இருந்து 70-75 நாளுக்கு இடையில் அட்ரஸை போட்டு விடுவோம், மலிவாக விற்கப்படும். பாருங்க, செல்லையர் தக்காளி நட்டு வச்சிருக்கிறார். நான் அதுக்கு தண்ணி விடுறேன். இது வந்து கனடா என்ன பேர்?
என்ன பேர்? செவ்வந்தியும் மற்ற நித்யாலியானியாம்மா சீனியாஸ். அவள் தங்கச்சி கொஞ்சம் அனுப்பி விட்டவாள். அதுக்குள்ளே ஒரு 5-6 பைத்தங்கொட்டிகளும் வந்திருந்தது. என்ன மாதிரின்னு பார்ப்போமா? வடிவந்தானே தோட்டத்துக்கு. சரி, இப்போ நாங்கள் எங்கள்ட வீட்டு தோட்டத்துக்குள்ள நிறைய வேலைகள் செய்திருக்கிறோம். இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் வேலைகள். இந்த வேலைகள் மண்ணை கொத்தினம், பிரட்டினம், அதாவது வந்து இங்கே இந்த அரிச்செல்லையா, சாரி மெஜிக் செல்லையா வந்து இந்த எனக்கு வேறுங்க அங்கே நிற்கிற என்ன வேலைன்னு சொல்லி சிவப்பு கம்யூனிஸ்டாக மாறிக்கிட்டார் அவரை. இதென்ற இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒரு பகுதியின் முடிவாக இங்கே பாருங்க தக்காளி நாட்டிருக்கிறோம். 6 தக்காளி நட்டிருக்கிறோம், வெங்காயம் நட்டிருக்கிறோம். சரியோ, வெங்காயம் நட்டிருக்கிறோம். அதை விட இங்கே பாருங்க, இதில் பாருங்க இந்த மெஜிக் செல்லை அடித்து தந்த பெட்டிகளை கனடாவில் இருந்து வந்த செவ்வந்தி கண்டும் ஒரு என்ன கண்டம் அது சீனியாஸ் கண்டும் நட்டிருக்கிறோம். இந்த இதாண்டு இருக்கிறோம், விதை போட்டிருக்கிறோம். அதுக்குள்ள வெங்காயத்துக்குள்ள கொஞ்சம் கீரை போட்டிருக்கிறோம். அதை விட இங்கே இதில் ஒரு சின்ன பாத்திகள்னு சொன்னால் பாத்திகளை பூஞ்சி விதைகளை ஊண்டி வச்சிருக்கிறோம். சரியோ, இதோடு நாங்கள் இந்த கட்ட வேலையை முடித்து கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் ஓய்வெடுக்க போகிறோம். சரி, ஓய்வெடுத்து போட்டு திரும்பவும் இன்றைக்கு 29-30ஆம் தேதி ஆகுது. திரும்பவும் நாங்கள் 3ஆம் தேதி திருப்ப தொடங்குறோமோ? இல்லை, 5ஆம் தேதி தான் திருப்ப தொடங்குறோம். என்ன மிச்ச வேலைகள் கண்டுகள் கொஞ்சம் வேண்ட கிடக்கு, இதென்ன கிடக்கு வேண்டி வந்துட்டு 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி அளவில் திருப்பாவும் வேலைகளை தொடங்குவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மிகவும் கடினமான வேலை. எங்களுக்கு தெரியும், விவசாயி, நான் ஒரு விவசாயி என்று சொல்கிறதுல பெருமைப்பட்டு சொல்கிற கடினமான வேலை செய்திருக்கிறோம். எங்களை முடிஞ்சும் முடியாத அளவுக்கு செய்திருக்கிறோம். முடியாத இடத்துல எனக்கு தோள் கொடுத்தவர் தோழன் மெஜிக் செல்லையா. சரியா, மெஜிக் அங்கே பாருங்க, அவர்கிட்ட ஆள் வாரா, இவரை காணையிலேன்னு சொல்லி என்ன தேடி வாரா, என்ன ஆளை காணையிலேன்னு தேடி வாரா. அப்போ இங்கே இவவும் இந்த இடத்துல இருந்தோண்டு எனக்கு என்ன இவவும் சில நேரங்களில் எனக்கு இருந்தோண்டு தெரியும் தானே. அன்றைக்கு இந்த இவ்வளவு இதுகளும் புறாண்டுறதுக்கு, அந்த புல்லுகள் எல்லாம் புறாண்டுறதுக்கு இவ்வளோ புறாண்டுறதுல சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு. என்ன சரியோ, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் சொல்லி அவன் வந்து இந்த வேலைகளில் செய்திருக்கிறான். முடியுது வாங்க. அப்போ செய்திருக்கிறோம். நாங்கள் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் என்று சொல்லி விடை பெறுகிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. ஒரு விஷயம் மறந்து பண்ண மாற்றிங்களே, இந்த யூடியூப்காரரெல்லாம் சொல்கிறவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.